ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமோஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது சிறப்பு கிரக இணைவுகள். இதான் தலைப்பு. ஜாதகத்தில் கிரகங்கள் தனித்திருக்கும் போது ஒரு மாதிரியும், இருவேறு கிரகங்கள் இணைந்திருக்கும் போது வேறு மாதிரியும் செயல்படும் தன்மை கொண்டவை. இதில் யோகங்களில் பெரும்பாலான யோகங்கள் கிரக இணைவுகளாலேயே ஏற்படும். கிரக இணைவுகள் இரண்டு தன்மை கொண்ட கிரகங்களின் இணைவுகளாகவும், இரண்டு வீடுகளின் கிரகங்களாகவும் ரெண்டு விதத்திலையும் பிரிக்கப்படும். இப்போ 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் இணைஞ்சால் தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது ஒரு சிறப்பு கிரக இணைவு தான். ஆனால் அதே நேரத்தில் அந்த 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் நண்பர்களாக இருந்து அவர்களுக்குள் இணைவு இருந்தால் வெகு சிறப்பான நன்மை தருங்கிற அந்த விதியையும் இதில் பொருத்தி பார்க்கும். இந்த சிறப்பு கிரக இணைவுகள் அப்படிங்கிறதுல தனித்திருக்கும் கிரகங்களை விட இணைந்திருக்கும் கிரகங்களின் வலிமை பெரும் வல்லமை கொண்டது. அதுதான் ராஜயோகங்களாகவும் உருவகப்படுத்தும் தன்மை உடையவை. அந்த வகையில் எந்தெந்த கிரகங்கள் இணைந்திருந்தால் ஒரு ஜாதகம் சிறப்பு மிக்கதாக மாறும் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இதில் அவர்கள் லக்ன சுபர்களாக இருக்க வேண்டியது அவசியம். நம்ம லக்னத்துக்கு ஆகாத கிரகங்கள் இணைந்திருந்தால், அல்லது ஒருத்தர் நண்பராகவோ இன்னொருவர் எதிரியாவோ இருக்கும்போது இணைந்திருக்கும்போது அது ஒரு மாதிரி கலப்பு பலன்களாகவே போய்விடும். அது முழுமையான யோக பலன் அப்படின்னு எடுத்துக்க முடியாமல் போயிடும். இப்போ ஒரு உதாரணமாக, ஒரு தனுசு லக்ன ஜாதகத்துக்கு சூரியனும் புதனும் இணைஞ்சிருக்கிறது தர்மகர்மாதிபதி யோகம்தான். ஆனால் இதில் சூரியன் மட்டும்தான் இவருக்கு நண்பர். யாருக்கு? தனுசு லக்னத்துக்கு. புதன் கேந்திராதிபதி, பாதகாதிபதி, மாரகாதிபதிங்கிற 3 கெடுதலையும் செய்யக்கூடிய ஒரு கிரகம். அப்படிப்பட்ட கிரகம் சூரியனோடு இருக்கும்போது தன்னுடைய கெடு பலன்களை குறைத்து கொள்கிறது அப்படிங்கிறது உண்மைதான் என்றாலும் கூட அது முழுமையான நற்பலனாக மாறிவிடும் அப்படின்னு எடுத்துக்க முடியாது. இப்போ புதன் மட்டுமே நண்பராக இருக்கக்கூடிய லக்னங்களும் ஒரு 6 லக்னம் இருக்கும். அந்த லக்னங்களுக்கு எல்லாம் சூரியன் நல்லவராக இருக்கணும்னு அவசியமே இல்லை. இப்போ ரிஷப லக்னத்துக்கு புதன் நல்லவர், மிதுன லக்னத்துக்கு புதன் லக்னாதிபதி, கன்னி லக்னத்துக்கு புதன் நல்லவர், துலா லக்னத்துக்கு நண்பர், மகர லக்னம் கும்ப லக்னத்துக்கு புதன் நல்லவர்னாலும் இந்த வீடுகளுக்கு சூரியன் நேரடியாக நண்பராக வரும் வாய்ப்பு குறைவாக தான் இருக்கும். அப்போ ஒரு கணக்குப்படி பார்த்திங்கன்னா கிரக இணைவுகள்ங்கிறதுல 2 நண்பர்களின் இணைவுகள்ங்கிறது எப்போவுமே உங்கள் லக்னத்துக்கு ஒரு விசேஷமான அமைப்பு. பொதுவான விசேஷ கிரக இணைவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கிரக இணைவுகளில் முதன்மையான நன்மைகள் தரக்கூடிய இணைவுங்கிறது குருச்சந்திர இணைவு தான். அது குறை சொல்லவே முடியாது. அதுலேயும் வளர்பிறை சந்திரன் குருவோடு சேர்ந்து இது உங்களுக்கு லக்னத்துக்கு கேந்திரமாக ஏதாவது ஒரு வகையில் அமைஞ்சிடுச்சுன்னா மிகச்சிறந்த நற்பலன்கள் வாழ்வியலில் நடக்கும். கிட்டத்தட்ட ஜாதகத்தில் இருக்கிற குற்றங்கள் எல்லாத்தையுமே நிவர்த்தி பண்ணக்கூடிய வலிமை இந்த குருச்சந்திர இணைவுக்கு உண்டு. நீங்கள் இதில் பார்வை, கேந்திரம், இணைவு, திரிகோணம் எல்லாமே எடுத்துக்கலாம். அது ஒன்றுக்கொன்று தொடர்பு தான். இப்போ குருவையும் சந்திரன் ஒருத்தர் பார்த்துக்கிறாரு, குரு மட்டுமே சந்திரனை பார்க்குறாரு அப்படிங்கிறது மாதிரியான அமைப்புகளையும் இணைவாக எடுத்துக்கலாம். ஸோ இது முதன்மையான சிறப்பு கிரக இணைவுகள்னு வரும். அதற்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதன் சுக்கிரன் இணைவு. எப்படி இந்த குருச்சந்திர இணைவுங்கிறது அருள் அணி லக்னங்களுக்கு பூரா ரொம்ப சிறப்பாக வேலை செய்யுமோ, அதே மாதிரி பொருள் அணி லக்னங்கள்னு சொல்லக்கூடிய லக்னங்களுக்கு இந்த புதன் சுக்கிரனுடைய இணைவு ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். இவங்களுடைய இணைவை மதனகோபால யோகம் அப்படிங்கிறது மாதிரியும் எடுத்துக்கலாம். இந்த 2 பேருடைய இணைவு ஏன்னா இவங்க ஒருத்தர் பார்த்துக்கிறதுங்கிறது இயல்பில் முடியாத அமைப்பு. ஏன்னா விலகி செல்லும் தன்மை இல்லாத கிரகங்கள். ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தை நேரடியாக பார்க்கணுமா, ஒரு 7 வீடு தள்ளி இருக்கணுங்கிறது ஒரு பொது விதி, சப்தம பார்வை. அந்த விதி புதனுக்கும் சுக்கிரனுக்கும் எப்போவுமே இருக்காது. இவங்க பக்கத்துலேயே சுற்றிட்டு இருக்கவங்கிறதுனால புதன் சுக்கிரன் இணைவுங்கிறதும் பொருள் அணி லக்னக்காரர்களுக்கு ஒரு சிறப்பான நன்மை தரக்கூடிய அமைப்பாகவே இருக்கும். இதற்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா சூரியன் புதன் இணைவு. இது ஒரு எல்லா லக்னங்களுக்குமே ஓரளவுக்கு நல்லா வேலை செய்யும் அப்படின்னு சொல்லிடலாம். இதில் ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி உங்கள் லக்ன நண்பர்களாக ஒருத்தர் வந்தாருன்னா இன்னொருத்தர் சமகிரகமாகவோ அல்லது பகை கிரகமாகவோ தான் வருவாங்கங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இருக்காது. இப்போ ஒரு மகர லக்ன ஜாதகர்களுக்கு சூரியன் புதன் இணைஞ்சு 8ஆம் இடத்துல இருக்காங்கன்னா அது புத ஆதித்ய யோகம்தான். ஆனால் அங்கே சூரியன் அட்டமாதிபதிங்கிறதுனால இளமையில் நிறைய அசிங்கம், அவமானம், கஷ்டம், துன்பத்தையெல்லாம் கொடுத்துட்டு அப்புறமா தான் ஒரு தெளிந்த மனோநிலையும் முன்னேற்றத்தையும் கொடுப்பாருங்கிறது மாதிரி வந்துடும். ஸோ அந்த வகையில் சூரியன் புதன் இணைவு ஒரு அருமையான நன்மைகள் தரக்கூடிய சிறப்பு கிரக இணைவுகளாகவே வரும். இதை புத ஆதித்ய யோகமாக சொல்லலாம். குருச்சந்திர இணைவுங்கிறது உங்களுக்கு கஜகேசரி யோகமாக வரும். புதன் சுக்கிரன் இணைவுங்கிறது மதனகோபால யோகமாக வரும்.
சூரியன் வந்து புதனோட இணையும் போது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிற அடிப்படையில் வந்துடும். அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா அருளணி லக்னங்களுக்கு ரொம்ப சிறப்பான நன்மைகள் தரக்கூடிய ஒரு இணைவு குரு செவ்வாய் இணைவு. இந்த குருமங்கள யோகம் அப்படின்னு சொல்லலாம். இந்த குருமங்கள யோகமாக வர்றதுங்கிறது ரொம்ப நல்ல பலன்களையும் வீடு வாசல் சொத்து சுகம் அதிகாரம் மேன்மை போன்றவற்றை கொடுக்கக்கூடியதாக வந்துடும். இது ஆப்போசிட் லக்னங்களுக்கு அவ்வளோ பெரிய யோகத்தை செய்யும்னு சொல்ல முடியாது. ஏன்னா செவ்வாயும் எதிரியாக இருப்பார், குருவும் எதிரியாக இருப்பாருங்கிற போது அதை நம்ம பெரிய அளவில் எடுத்துக்க முடியாது. அதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் வந்து சூரியனோடு சேர்வதனால் ஏற்படக்கூடிய ஒரு விசேஷ இணைவு. இது வந்து சிவராஜ யோகம் அப்படிங்கிற அடிப்படையிலையும் வரும். இந்த குரு சூரியன் தொடர்பு அப்படிங்கிறதும் பொருள் அருளணி லக்னங்களுக்கு ஒரு நல்ல அற்புதமான யோக பாக்கியதைகளையும் நல்ல பலன்களையும் தரக்கூடிய ஒரு விதி உள்ளது. ஸோ அதுவும் அவங்களுக்கு ஒரு சிறப்பான ராஜயோகத்தை தரக்கூடிய தன்மை உடையது. இதில் ஒவ்வொரு லக்னத்திற்குமே இது வேலை செய்யும் அப்படின்னாலும் கூட தனது நண்பர்களின் லக்னங்களுக்கு சற்று கூடுதலாகவும் மிகையாகவும் ஒரு தனிப்பட்ட தாய்மை மனப்பான்மையோடும் செயல்படும் தன்மை கொண்டதாக இருக்கும். ஒரு மிதுன லக்ன ஜாதகத்திற்கு குருவும் சூரியனும் இணைஞ்சு சிவராஜ் யோகம் ஏற்படுதுங்கிறது பெரிய சிறப்புகளை கொடுத்து விடும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆனால் அதுவே ஒரு மேச லக்ன ஜாதகத்திற்கு சூரியனும் குருவும் இணைந்து சிவராஜ் யோகம் கிடைக்குதுங்கன்னா அது கண்டிப்பாக அதிகாரம் பதவி அந்தஸ்து ஊரார் வணங்கி மதிக்கத்தக்க அளவுக்கு புகழும் செல்வாக்கும் கூடி வரும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அப்போ கிரக இணைவுகள்லேயே பாருங்கள், நல்ல கிரக இணைவுகள் அதிகமாக வரக்கூடியது அருளணி லக்னங்களுக்கே வரும். குரு சந்திர இணைவு, குரு செவ்வாய் இணைவு, குரு சூரியன் இணைவு, சந்திரன் செவ்வாய் இணைவு. அடுத்தது சந்திரனும் செவ்வாயும் இணையும் போது சந்திரமங்கல யோகம் அப்படிங்கிற அடிப்படையில் அதுவும் ஒரு அற்புதமான நல்ல பலன்களை தரக்கூடியது. இப்போ இந்த பக்கம் எடுத்துக்கிட்டோம்னா புதன் சுக்கிரன் அப்படிங்கிறவங்க மட்டும்தான் இந்த பொருளணி லக்னங்களுக்கு இணைவில் சிறப்புகளையும் யோகத்தையும் தரக்கூடிய தன்மை கொண்டவங்களாக இருக்காங்க. ஆனால் இதுலேயும் ஒரு சூட்சுமம் இருக்குது. நீங்கள் ஒரு பொருளணி லக்னக்காரர்களாக இருந்து, அதாவது ரிஷப லக்னமோ மிதுன லக்னமோ கன்னி லக்னமோ துலா லக்னமோ மகர கும்ப லக்னமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ராகு புதனோடு சேர்ந்தாலும் மிகச்சிறந்த யோகத்தை கொடுப்பாரு. சுக்கிரன் ராகுவோடு சேர்ந்தாலும் மிகச்சிறந்த யோகத்தை கொடுப்பார். இங்கே ராகு வந்து குரு மாதிரி ஒரு பெரும் பொறுப்பை எடுத்துக்கொள்ளும் தன்மை உடையவராக மாறுவார். அதனால் புதன் ராகு இணைவு இருக்குது அப்படின்னா பொருளணி லக்னக்காரங்க கவலைப்பட வேண்டியதில்லை. இதுவும் ராகு திசை நடந்துன்னா மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியது. சுக்கிரன் ராகு இணைவு இருந்தாலும் பொருளணி லக்னக்காரங்க கவலைப்பட வேண்டியதில்லை. இதுவும் மிகச்சிறந்த வெற்றிகளை கொடுக்கக்கூடியது. ஸோ அந்த ஆப்போசிட் அணிகளுக்கு வரக்கூடிய நிறைய யோகங்களை இந்த பக்கம் ராகு வந்து சரி பண்ணுவார், சமநிலைப்படுத்துவார் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த மாதிரியான விசேஷ இணைவுகள் ஜாதகத்தில் இருந்தால் எப்படி இருக்கும்? இந்த விசேஷ கிரகங்களுடைய இணைவுகள் அப்படிங்கிறதே அவங்களோட தசா காலங்கள்லையும் அவர்கள் ஒருவேளை வலிமை கொண்டவர்களாக இருந்தால் அந்த வலிமை கொண்ட கிரகத்தின் வீட்டில் அமர்ந்திருக்கும் கிரகங்களின் தசா காலங்களிலும் ஜாதகரை வாழ்வியலில் முன்னேற்றத்தை அடைய வைக்கும் யோகிதைகளை கொடுக்கும். புரிஞ்சுங்களா? இருக்கிறதுலே சிறந்த யோகம்னு நான் சொல்வேன் தர்மகர்மாதிபதி யோகத்தை சொல்வேன். இந்த தர்மகர்மாதிபதி யோகத்திலே இருவரும் நண்பர்களாக இணையும் அமைப்பு அப்படிங்கிறது வெகு சில லக்னங்களுக்கு மட்டும்தான் வரும். இப்போ உதாரணமாக மேச லக்னத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா குருவும் சனியும், இதில் குரு நண்பர் சனி வந்து பகை கிரகமாக போயிடும். ரிஷப லக்னத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா தர்மகர்மாதிபதின்னு 2 பேர் கிடையவே கிடையாது, 2மே சனி மட்டும்தாங்கிறதுனால அதுவும் ஒரு மாதிரி ஓகேங்கிறது மாதிரி வரும். மிதுன லக்னத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா குருவும் சனியும் இணைவது தர்மகர்மாதிபதி யோகம்னா இங்கே சனி நண்பராகி குரு எதிரிங்கிற மாதிரி வந்துடுவார். கடக லக்னத்துக்கு பார்த்துட்டிங்கன்னா செவ்வாயும் சுக்கிரனும் இணைவதன் மூலமாக வரும். இந்த செவ்வாய் சுக்கிரன் இணைவில் வந்து சுக்கிரன் ஒரு பாதகாதிபதிங்கிற நிலையில் தான் அந்த வேலையை கொடுப்பார். கடக லக்னத்திற்கு வந்து 9ஆம் அதிபதி குருவும் 10ஆம் அதிபதி செவ்வாயும் இணைவது தான் முதல் தரமான தர்மகர்மாதிபதி யோகமாக வரும். ஏன்னா இங்கே கடக லக்னத்துக்கு மட்டும்தான் இவங்க 2 பேருமே நண்பர்களாக வருவாங்க. இப்போ குருவும் நண்பர் செவ்வாயின் நண்பர், அப்போ அவங்க 2 பேரோட தொடர்புங்கிறது முழுமையான தர்மகர்மாதிபதி யோகமாக வேலை செய்யும். சிம்ம லக்னத்துக்கு பார்த்திங்கன்னா செவ்வாய் சுக்கிரன் அப்படிங்கிற இணைவில் தான் தர்மகர்மாதிபதி யோகம் ஏற்படும். இதை பிருகுமங்கல யோகம் அப்படிங்கிறது மாதிரியும் வரும். செவ்வாய் சுக்கிரன் இணைவும் ஒரு நல்ல விரும்பத்தக்கக்கூடிய இணைவுனாலும் சிம்ம லக்ன ஜாதகர்களுக்கும் கொஞ்சம் சுமாரான பலன் தான் கொடுக்கும். எப்படி சூரியன் புதனுடைய இணைவு 12 லக்னங்களுக்கும் கலப்பு பலன் அப்படிங்கிற மாதிரி வருமோ, செவ்வாய் சுக்கிரனுடைய இணைவும் 12 லக்னங்களுக்கும் கலப்பு பலன். ஏன்னா சுக்கிரன் ஒரு 6 லக்னத்துக்கு நல்லவராக இருப்பார், செவ்வாய் ஒரு 6 லக்னத்துக்கு நல்லவராக இருப்பார். இப்போ இவங்க 2 பேருமே நட்பு கிரகங்களான்னு கேட்டால் கிடையாது, சமம் அப்படிங்கிற நிலைமையில் வரும். சூரியனும் புதனும் கணக்கு போடும்போது பார்த்திங்கன்னா புதன் சூரியனை அதிநட்பாக கருதுவார், சூரியன் புதனை அந்த அளவுக்கு கருத மாட்டார், ஓகே அப்படிங்கிறது மாதிரி போயிடுவார். ஸோ இப்போ அந்த அமைப்பில் தான் சிம்ம லக்னத்துக்கு தர்மகர்மாதிபதி யோகம் வரும். கன்னி லக்ன ஜாதகர்களுக்கு ஒரு சிறந்த அமைப்பில் தர்மகர்மாதிபதி யோகம் வரும். ஏன்னா புதனும் சுக்கரனும் இணையிறதுனால கிடைக்கக்கூடிய அருமையான அமைப்பு. அதுவே துலா லக்னத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா சந்திரன் புதன் இணைவு வரும்போது சந்திரன் துலா லக்னத்துக்கு நேரடியாக நல்லவர் அப்படின்னு எடுத்துக்க முடியாது. விருச்சிக லக்னத்துக்கு ஒரு அருமையான தர்மகர்மாதிபதி யோகம் வரும். ஏன்னா சூரிய சந்திரர்களுடைய இணைவு அப்படிங்கிறதுனால 2 பேருமே நண்பர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த சிறப்பு இணைவாக அது வந்து கருத்தில் கொள்ளலாம்.
அதுவே தனுசு லக்னத்துக்கு சூரியன் புதன் இணைவு அப்படிங்கும்போது இதில் புதன் பகையாளி தான் அப்படிங்கிறதுனால அதுவும் ஒரு மாதிரி கலப்பு பலனாக போயிடும். அதுக்கு அடுத்தபடியாக சரலக்கணங்களில் மகர லக்கணத்திற்கு கடக லக்கணத்துக்கு ஈக்குவலாக மகர லக்கணத்துக்கு தர்மகர்மாதிபதி யோகங்கிற 9, 10 கூடிய புதனும் சுக்கிரனும் தொடர்பு கொள்ளும்போது இருவருமே நண்பர்கள். இது மிகச்சிறந்த யோகத்தை தரக்கூடிய அமைப்பாக மாறும். அதுவே கும்ப லக்கணத்துக்கு போகும்போது சுக்கிரன் செவ்வாயின்னு வரதுனால அது கலப்பு பலன் அப்படிங்கிற மாதிரி தான் வேலை செய்யும். மீன லக்கணத்துக்கும் அதே மாதிரி செவ்வாயும் குருவும் தர்மகர்மாதிபதிகளாக வர்றபோது இது ஒரு இரு நண்பர்களின் இணைவினால் கிடைக்கும் அற்புதமான நல்ல பலன் அப்படின்னு வந்துடலாம். ஸோ சிறப்பு கிரக இணைவுகள் அப்படிங்கிறதுல இந்த கிரக இணைவுகள் எல்லாம் உங்களுக்கு இருந்ததுன்னா வாழ்க்கையை ஒரு மாதிரி சஸ்டெயின் பண்ணியும் வெற்றிகரமாகவும் மற்றவர்கள் பார்த்து பாராட்டக்கூடிய அளவிலான வாழ்வியல் முறைகளும் கிடைத்துவிடும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.